அந்த பதிலை நான் இதில் வாசித்து விட்றேன். அதோட தொடர்ச்சியாக மனுஷபுத்திரனோட ஒரு போஸ்ட்டு எனக்கு கண்ணில் அம்பிட்டுச்சு. கூகுளில் சும்மா நான் ஜெயமோகன் பார்க்கும்போதே அது ஃபேஸ்புக் போஸ்ட்டு அம்பிட்டுச்சு. அவர் அந்த படத்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது அவர் பாஷையிலே நான் வாசித்து விட்டுறேன், பார்த்துக்கோங்க. மாரத்தான் மாதிரியே இருக்குது, தக் லைஃப் மாரத்தான் அப்படின்னு. நான் அம்பட்டையும் ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி பிடிக்காத ஒரு வருஷம் 2 வருஷம் ஆனால் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக என்றைக்காவது தோணலாம் அப்படின்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் போட்டேன். தக் லைஃப் திரையரங்கில் வெளியாகி வெறும் 20 நிமிடங்கள் ஆவதற்கு முன்னரே மிக கடுமையான பல நூறு எதிர் விமர்சனங்கள், ட்ரோல்கள் வெளியாகிவிட்டன. அனைவருமே படத்தை அமெரிக்காவில் பார்த்தோம், துபாயில் பார்த்தோம் என்று எழுதினார்கள். முதல் காட்சி முடிவதற்குள்ளேயே படம் பற்றிய எதிர்மறை கருத்து உருவாக்கப்பட்டு விட்டது. காரணம், கமலஹாசனின்